ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பந்தழை சேர்த்துக்கலாம். இதை நல்லா 2 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு பல் பூண்டு சேர்த்து நல்லா நுணுக்கிக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து வீடே நல்லா மணக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உங்கள் புளி எப்படி புளிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக வீட்லேயே ரசம் வந்து செஞ்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.